ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் உரிமை மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் விவசாய கடன் தள்ளுபடி, உற்பத்தி மானியம் உள்ளிட்ட 60 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் மாநாட்டின் இறுதியில் அச்சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி செய்தியாளர்களை சந்தித்து இந்த மாநாடு தமிழகத்தில் 2வது விவசாய எழுச்சிக்கு அடையாளம் என தெரிவித்தார். மேலும் விவசாய கடன்களை மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்போடும் 50க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்களும் டெல்லியிலிருந்து மாபெரும் விவசாய சங்க தலைவர்களும் கலந்து கொண்ட ஒரு எழுச்சி மாநாடாக விவசாயிகளுடைய 2வது எழுச்சி தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது என்பதை உணர்த்தும் வகையிலே நடைபெற்றது. இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டிலே விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய தேசிய வங்கிகளிலே, கூட்டுறவு வங்கிகளிலே அனைத்து வகையிலும் பெற்றக்கூடிய கடன்களை மத்திய மாநில அரசுகள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு மானிய பொருட்கள் வேண்டாம், ஊழல் பொருட்கள் வேண்டாம், விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை வர வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஆண்டுதோறும் ஏக்கருக்கு ரூபாய் 30,000 உற்பத்தி மானியமாக வழங்க வேண்டும் எனவும், மத்திய அரசு உரமானியத்தை உரமாக வழங்குவதற்கு பதிலாக எங்களுக்கு ஆண்டுதோறும் ஏக்கருக்கு 50,000 ரூபாயை உரமானியமாக வழங்க வேண்டும், எங்களது வங்கி கணக்கில் வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தும் இந்து சமய அறநிலையத்துறையும் வக்ஃபு வாரியமும் போட்டி போட்டுக்கொண்டு எங்களுடைய இனாம் நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜீரோ வேலி செய்யறாங்க. 150 வருஷத்துக்கு மேல பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது, அனுபவம் இருக்குது. ஆனாலும் நில உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இனாம் ஒழிப்பு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்தி இந்தியா முழுவதும் மற்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி இனாம் நிலங்கள் உழுதவனுக்கு சொந்தமாச்சோ அதை போலவே தமிழ்நாட்டிலும் சொந்தமாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி கல்லுக்கான தடையை நீக்க கோரி, வனவிலங்குகள் பிரச்சனை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி என 60க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு கலைந்து போகக்கூடிய கூட்டம் அல்ல. எங்களுடைய அமைப்பும் அப்படிப்பட்டது கிடையாது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடையாது என்பதையும் அறிவித்திருக்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசும் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். கோரிக்கை நிறைவேற்றலன்னா தேர்தல் நேரத்தில் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா இனி எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்கிற பெயர் பலகையும் இருக்கும். விவசாயிகள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதையும் இந்த மாநாட்டின் செய்தியாக அறைகூவலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.